வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்து இது கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்கும் போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கிறேன். காரப்பொடி போட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருந்தேன். அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸை நான் அந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக ஊறினதுக்கப்புறமா அந்த ப்ரெட்டை எடுத்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துடலாம். பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த பிழிஞ்ச ப்ரெட்டை எடுத்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு மிக்சர் இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரம்பிள் பண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ரெட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் கலக்கினாலே போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. ஏன்னா ப்ரெட் ஒரு மாதிரி கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது வேறு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு ரெடிமேட் கடையில் கிடைக்கும் இல்லையா பஜ்ஜி மாவு, அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு பார்த்துக்கு இதை கலந்துக்கலாம். அதாவது ஒரு செமி திக் பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி. இப்போது நம்ம குக் பண்ண அந்த உருளைக்கிழங்கு ப்ரெட் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா ஒரு வாட்டி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவல் சைஸ் பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருட்டின பாலை இந்த நம்ம கலந்து வச்சுருக்க பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, அதில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம எப்பவும் போண்டா பொரிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துட வேண்டியது தான். இது ரொம்ப நேரம்லாம் பொரிக்க தேவையில்லை. அவுட்டர் லேயர் கோல்டன் கலரில் கொஞ்சம் கிறிஸ்பாக வந்தால் போதும். ஏன்னா ஃபில்லிங் ஆல்ரெடி குக் ஆகிருக்கு. நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா அது அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.